திருப்பூர் மாநகராட்சியில் நஞ்சப்பா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகின்றது. இந்த அரசு பள்ளியில் உள்ள பொது கழிப்பிடம் சுகாதார சீர்கேட்டுடன் இருப்பதாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டி வந்தனர். இந்த நிலையில் பொது கழிப்பிடத்தை சுத்தம் செய்யும் பணியில் வட மாநிலத்தை சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டனர். கடந்த மாதமே திருப்பூருக்கு வரவழைக்கப்பட்ட இவர்களுக்கு தனியாக தங்கும் இடம், உணவு சமைப்பதற்கு என எந்த வசதியையும் திருப்பூர் மாநகராட்சி ஏற்படுத்தி கொடுக்கவில்லை. இதற்கு மாற்றாக எந்த கழிப்பிடத்தை சுத்தம் செய்ய வேண்டுமோ அதே கழிப்பிடத்தில் ஒரு அறையை ஒதுக்கி அதில் தங்கிக் கொள்ள நிர்பந்திக்கப்பட்டுள்ளனர். मैं वीडियो देखाऊंगा, आपका रूम चेंज करेंगे. हाँ, वो टॉयलेट है ना, वो स्मेल कर रहे ना, அதனால வீடியோ மட்டும் 5 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன். இருபுறமும் சிறுநீர் கழிப்பதற்கான கோப்பைகள் அணிவகுத்து வைக்கப்பட்டதற்கு மத்தியில் தூய்மை பணியாளர்கள் தனி அறையிலேயே உணவு சமைத்து சாப்பிட்டு வருகின்றனர். மனிதம் இல்லாமல் போயிட்டுருக்கு. திருப்பூர் கார்ப்பரேஷனும் திருப்பூர் கலெக்டரும் இதே மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டுகிறேன். ஸோ 1 மந்த் செய்கிறேன் முடிச்சு சரி ஓகே. இதனை அப்பகுதியை சேர்ந்த ஒருவர் வீடியோ எடுத்த நிலையில் பள்ளி நிர்வாகம் அவரை அங்கிருந்து வெளியேற்றியது. துர்நாற்றம் வீசும் கழிவறைக்குள் தொழிலாளர்களை தங்க வைத்தது பள்ளி நிர்வாகம்தான் என மாநகராட்சிதான் என பள்ளி நிர்வாகமும் மாறி மாறி குற்றம் சாட்டி வருகின்றன. இந்த பிரச்சனைக்கு திருப்பூர் மாநகராட்சி தீர்வு கண்டு தூய்மை பணியாளர்களின் நலனை காக்குமா? இத்தனை நாள்கள் கழிவறையிலேயே தூய்மை பணியாளர்களை தங்க வைத்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மாலை முரசு செய்திகளுக்காக திருப்பூர் செய்தியாளர் மணிகண்டன்.